ரைட்? உட்கார வச்சு மற்றவங்களுக்கு முன்னுக்கு இல்லாம 4 சவத்துக்குள்ள வர 4 சில பிரச்சனைகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வர பிரச்சனைகளை அவங்க 4 சவத்துக்குள்ள 2 பேரும் உட்கார்ந்து பேசினாங்கன்னா பிரச்சனை சார்ட் ஆகும். எப்ப 3வது நபரை கொண்டு திணிக்கிறீங்களோ பிரச்சனை பெருசாயிடும். எப்ப நீங்க போய் உமா கிட்ட வாப்பா கிட்ட சாச்சா கிட்ட பெரியப்பா கிட்ட அந்த பிரச்சனையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்களோ பிரச்சனை பெருசாயிடும். ஏன்னா அது உங்களுக்கு 2 பேருக்கும் தீர்க்க முடியுமான பிரச்சனையாக இருந்தால் நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துவோம். அதை போய் வெளியே பேசக்கூடாது. உங்களால் தீர்க்க முடியவில்லை என்றால் தான் 3வது நபருடைய அதுவும் நீதமாக நடந்து கொள்றவர் ஒரு உதவியை நாங்கள் நாடணும். சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால் இதை நாங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளாம பிரச்சனை வந்தா என்ன செய்யறா ஒதுங்கி இருக்கிறது, பேசுறது. பிரச்சனையை பேசாத என்ன நடக்கும்? பிரச்சனை முடிஞ்சிருமா? இல்லையே. அது நீர் பூத்த நெருப்பு தானே. வெளியால முடிஞ்ச மாதிரி தோணும், ஆனா உள்ளுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதை நல்லா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிரச்சனை வந்தால் அதை பத்தி சுமூகமா அதுக்குரிய முறையில் பேசி முடிவெடுப்பதற்கு பிரச்சனைக்கு தீர்வு காட்டுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். 2வது என்ன செய்வோம்? பிரச்சனை வந்தா ஒன்றும் பேசாமல் இருக்கிறது. 2வது என்ன செய்யறது? தேவைக்கு மீறி பேசுறது, கண்டதையும் பேசுறது. ரைட்? ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையுடைய டாபிக்க பேசாம அந்த பிரச்சனையுடைய எதனால வந்துச்சு அந்த பேசாம என்ன செய்யறதால் தேவையில்லாம பேசுறது. ஒரு விஷயத்தை விட்டு வேற விஷயம் எல்லாம் பேசுறது. உதாரணமா ஒரு மனுஷனோட அவரோட பிரச்சனை அவரை பத்தி பேசணும், அவரோட உமாவை எடுத்து பேசணும். நீயும் இப்படித்தான், உங்களோட உமாவும் இப்படித்தான், உங்களோட குடும்பமும் இப்படித்தான், உங்களோட பரம்பராவே இப்படித்தான். இப்படி பேசினா எப்படி கூடாது? பிரச்சனை அவரோட தானே, அவரை பத்தி பேசணும். அவருக்கு விஷயம் அவர் எடுத்த முடிவில் தானே பிரச்சனை இருக்கு. உதாரணமா நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேன். சைல்ட் சைக்காலஜியில வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளோட நடந்து கொண்ட ஒரு முறையை சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கிட்ட ஒரு பிரச்சனையை நீங்க கண்டீங்கன்னா பிள்ளைகளோட பிரச்சனைக்குரிய காரணம் என்ன? பிள்ளைகளோட அந்த பிஹேவியரை நீங்க வெறுக்கணுமே தவிர பிள்ளைகளை வெறுக்கக்கூடாது. பிள்ளையுடைய நடத்தை தான் பிரச்சனை. ஒரு பிள்ளைகிட்ட உண்மை என்ன சொல்லணும்? மகன் நீங்க பொய் சொல்றீங்க, அந்த பொய் சொல்ற பிஹேவியர் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லணுமே தவிர பொய் சொன்னதால் நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. பிரச்சனை பிஹேவியர் தான், இந்த மனுஷன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க என்ன நடக்குதுன்னா பிரச்சனையை வெறுக்கிறத விட்டுட்டு பிரச்சனையை அந்த நபரை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் அது வேர்ஸ்டான ஒரு சிச்சுவேஷன். அப்ப நாங்க என்ன செய்யணும்னா பிரச்சனையை பேசாமல் அப்படியே மூடி மறைச்சிட்டு பேசாமல் இருக்கவும் கூடாது. பிரச்சனை வந்தால் அதை உட்கார்ந்து அமர்ந்து பேசக்கூடிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளணும். இல்லாட்டி அது நீர் பூத்த நெருப்பாக எப்ப வேணாலும் வெடிச்சிருக்கலாம். 2வது அளவுக்கு மிச்சம் பேசி பிரச்சனை இருக்கிற வேர்ஸ்டான சிச்சுவேஷனை கொண்டு போகக்கூடாது. இது நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும்.